திருவனந்தபுரத்தின் பரபரப்பான டெக்னோ பார்க்கின் கண்ணாடி கட்டடங்கள், காஃபி கடைகளின் மனம், மெட்ரோவின் கூட்டம் ஆகியவை நகரத்தின் உயிர்நாடியாகும். இந்த பரபரப்புக்கு மத்தியில் 27 வயதான லட்சுமி ஒரு டெக் நிறுவனத்தில் இளநிலை மேலாளராக பணிபுரிகிறாள். சாதாரண பெண்ணான லட்சுமியின் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையும் கண்களில் ஒரு பிரகாசமும் இருக்கும். அவளது இதயம் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவத் துடிக்கிறது. லட்சுமியின் குடும்பம் கொல்லத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறது. தந்தை ராமனும் தாய் சரஸ்வதியும் விவசாயிகள். தம்பி அஜய் +2 படிக்கிறான். அவனை பொறியாளராக்க வேண்டும் என்பது லட்சுமியின் கனவு. குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவளது சம்பளத்தில் தங்கியிருக்கிறது. லட்சுமி தினமும் தனது சிறிய பிளாட்டில் இருந்து மெட்ரோவில் டெக்னோ பார்க்கிற்கு செல்கிறாள். அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவதும் வழியில் யாருக்காவது ஒரு உதவி செய்வதும் அவளுக்கு பழக்கம். ஆனால் அவளது முதலாளி மிஸ்டர் நாயர் எப்போதும் கடுமையாக நடந்து கொள்கிறார். லக்ஷ்மி, உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும், மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். ஒரு ஏப்ரல் காலையில் திருவனந்தபுரத்தின் பாதைகள் போக்குவரத்து நெரிசலில் மூழ்கியிருந்தன. வானில் மழை மேகங்கள் கூடியிருந்தன. லக்ஷ்மிக்கு அலுவலகத்தில் ஒரு முக்கியமான விளக்கக்காட்சி நடத்த வேண்டியிருந்தது. அதில் அவளது பதவி உயர்வு முடிவாகும். மெட்ரோவிலிருந்து இறங்கி ஒரு காஃபி கோப்பையுடன் அவள் அலுவலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். திடீரென எம்ஜி ரோட்டில் ஒரு சிக்னலுக்கு அருகில் ஒருவர் காயமடைந்து பாதையில் கிடப்பதை அவள் கண்டாள். அவருக்கு ஏறக்குறைய 50 வயது இருக்கலாம். ஆடைகள் கிழிந்த நிலையில் இரத்தத்தில் குளித்து பலவீனமாக கிடந்தார். யாரும் அவரை கவனிக்கவில்லை. லட்சுமியின் இதயம் ஒரு நொடி நின்றது. லட்சுமி, உன் கூட்டத்திற்கு தாமதமாகிவிடும், வேலை போய்விடும் என்று மனம் அவளிடம் கூறியது. ஆனால் இதயம் கூறியது, இந்த மனிதருக்கு உனது உதவி தேவை. காஃபி கோப்பையை வீசிவிட்டு அவள் அவரிடம் ஓடினாள். அங்கிள், உங்களுக்கு என்ன ஆனது? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டாள். ஒரு பைக்கால் இடிக்கப்பட்டேன், என் கால் என்று அவர் பலவீனமாக முணுமுணுத்தார். லட்சுமி பார்த்தபோது அவரது கால் மோசமாக காயமடைந்திருந்தது. உடனே ஆம்புலன்ஸுக்கு அழைத்தாள். ஆனால் ஆம்புலன்ஸுக்கு நேரமாகும் என்பதை உணர்ந்தவள் அருகில் இருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் உதவி கேட்டாள். அண்ணா, இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், நான் வருகிறேன். ஆட்டோ ஓட்டுநர் முதலில் தயங்கினாலும் லக்ஷ்மியின் வேண்டுகோளை ஏற்று ஒப்புக்கொண்டார். லக்ஷ்மி அவரை ஆட்டோவில் ஏற்றி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்றாள். வழியில் அவரது கையை பிடித்தாள். அங்கிள், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்கள் பெயர் என்ன? கோபிநாதன் என்று அவர் மெதுவாக கூறினார். மருத்துவமனையில் லட்சுமி அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றாள். மருத்துவர்கள் கூறினர், கோபிநாதனின் கால் உடைந்திருக்கிறது, ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை. லக்ஷ்மி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கோபிநாதன் அவளை பார்த்து கூறினார், மகளே, நீ என் உயிரை காப்பாற்றினாய். ஆனால் உனக்கு எங்கோ செல்ல வேண்டியிருந்ததல்லவா? லட்சுமி புன்னகையுடன் கூறினாள், ஒன்றும் பரவாயில்லை அங்கிள். நீங்கள் நலமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். திடீரென அவளது தொலைபேசி ஒலித்தது. மிஸ்டர் நாயர்தான். லக்ஷ்மியின் இதயம் ஒரு கணம் கலங்கியது. லக்ஷ்மி, நீ எங்கே இருக்கிறாய்? விளக்கக்காட்சி தொடங்கிவிட்டது என்று அவர் கத்தினார். சார், ஒரு அவசர நிலை, நான் இப்போது வருகிறேன் என்று லட்சுமி பயந்து கூறினாள். உன் சாக்குப்போக்கு வேண்டாம், அலுவலகத்துக்கு வா, இல்லையெனில் வேலை போய்விடும் என்று தொலைபேசி துண்டிக்கப்பட்டது. லட்சுமி கோபிநாதனை பார்த்தாள். அங்கு செவிலியர்கள் அவரை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவள் அலுவலகத்தை நோக்கி ஓடினாள். ஆனால் அங்கு சென்றபோது கூட்டம் முடிந்திருந்தது. மிஸ்டர் நாயர் அவளை தனது அறைக்கு அழைத்தார். லட்சுமி, உன்னால் நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டது. உனது வேலை இங்கு முடிந்தது. லட்சுமி கண்ணீர் வடித்தாள். சார், நான் ஒருவரின் உயிரை காப்பாற்றினேன், ஒரு வாய்ப்பு தாருங்கள். ஆனால் மிஸ்டர் நாயர் கேட்கவில்லை. இங்கு உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. நீ போகலாம். லட்சுமி அலுவலகத்தை விட்டு அழுதபடி வெளியேறினாள். வேலை இழந்ததால் அவளது கனவுகள் தகர்ந்தன. வீட்டுக்கு வந்தவள் தனது நண்பி மாயாவிடம் எல்லாவற்றையும் கூறினாள். லட்சுமி, நீ செய்தது சரி, கடவுள் உனக்கு வேறு வழி காட்டுவார் என்று மாயா ஆறுதல் கூறினாள். ஆனால் மாயா, இனி அஜயின் கட்டணத்தை எப்படி செலுத்துவேன்? அப்பா, அம்மாவிடம் என்ன சொல்வேன் என்று லட்சுமியின் மனம் கனத்திருந்தது. மறுநாள் மதியம் ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. லட்சுமி தயக்கத்துடன் தொலைபேசியை எடுத்தாள். ஹலோ லட்சுமி, நான் கோபிநாதன். உனது உதவி என் உயிரை காப்பாற்றியது. லட்சுமி திடுக்கிட்டாள். அங்கிள், உங்களுக்கு நலமா? என் எண்ணை எப்படி பெற்றீர்கள்? மகளே, மருத்துவமனையில் நீ எனது படிவத்தை நிரப்பியிருந்தாய். உன்னை சந்திக்க விரும்புகிறேன். எனது அலுவலகத்துக்கு வர முடியுமா என்று கோபிநாதன் கூறினார். அலுவலகமா என்று லட்சுமி ஆச்சரியப்பட்டாள். ஆமாம், நான் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் உரிமையாளன். கழக்கூட்டத்தில் அலுவலகம் உள்ளது, வா. லட்சுமிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை.
இருப்பினும் தைரியத்தை வரவழைத்து கழக்கூட்டத்தில் உள்ள அலுவலகத்துக்கு சென்றாள். நெக்ஸ்ட் டெக் இன்னோவேஷன்ஸ் என்ற பலகை மின்னும் ஒரு நவீன அலுவலகம். கோபிநாதன் சக்கர நாற்காலியில் இருந்தார். ஆனால் அவரது முகத்தில் தன்னம்பிக்கை பிரகாசித்தது. லக்ஷ்மி, உன்னை பற்றி விசாரித்தேன். என்னால் உனது வேலை இழந்ததை அறிந்தேன். லக்ஷ்மி தலைகுனிந்தாள். அங்கிள், நான் சரி என்று தோன்றியதை செய்தேன். கோபிநாதன் சிரித்தார். மகளே, உனது இந்த மனம்தான் எனது நிறுவனத்துக்கு தேவை. உன்னை திட்ட மேலாளராக்க விரும்புகிறேன். சம்பளம் உனது பழைய வேலையை விட 2 மடங்காக இருக்கும். லட்சுமியின் கண்கள் கலங்கின. அங்கிள், நான் இதை நம்ப முடியவில்லை. கோபிநாதன் அவளது தோளில் கை வைத்தார். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. எனது நிறுவனத்தின் சமூக திட்டத்தின் பொறுப்பும் உனக்கு. நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு தொழில்நுட்பம் கற்பிக்கிறோம். லட்சுமியின் இதயம் நிரம்பியது. அங்கிள், இந்த தயவை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று கூறினாள். ஆனால் கதை இங்கு முடிவடையவில்லை. கோபிநாதனின் வாழ்க்கையில் இன்னொரு ரகசியம் மறைந்திருக்கிறது. மறுநாள் லட்சுமி அலுவலகத்தில் வேலையை தொடங்கினாள். கண்ணாடி சுவர்கள், உயிரோட்டமுள்ள பணியிடங்கள், சக ஊழியர்களின் ஆற்றல் ஆகியவை அவளுக்கு புது அனுபவமாக இருந்தன. கோபிநாதன் அவளை குழுவுக்கு அறிமுகப்படுத்தினார். இதோ லட்சுமி, நமது புதிய திட்ட மேலாளர். சமூக திட்டத்தின் பொறுப்பும் அவளுக்கு. அனைவரும் அவளை உற்சாகமாக வரவேற்றனர். லட்சுமி திட்டங்களை கையாளத் தொடங்கினாள். வாடிக்கையாளர் கூட்டங்கள், காலக்கெடுக்கள் எல்லாவற்றையும் தன்னம்பிக்கையுடன் நிர்வகித்தாள். மாலைகளில் சமூக திட்டத்தின் திட்டமிடலில் மூழ்கினாள். இந்த திட்டம் ஏழை குழந்தைகளுக்கு கோடிங் மற்றும் தொழில்நுட்பம் கற்பிக்கிறது. இந்த வேலை லட்சுமியின் இதயத்துக்கு நெருக்கமாக இருந்தது. சில வாரங்களில் லட்சுமியின் மென்மையும் உழைப்பும் குழுவை ஊக்கப்படுத்தின. அஜயின் பள்ளிக் கட்டணம் இப்போது தவறாமல் செலுத்தப்படுகிறது. அப்பா, அம்மாவை திருவனந்தபுரத்துக்கு அழைத்து வர திட்டமிட்டாள். அவளது சிறிய பிளாட் இப்போது சிரிப்பாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியிருக்கிறது. ஆனால் கோபிநாதனின் கதையைப் பற்றி லட்சுமியின் மனதில் கேள்விகள் இருந்தன. ஏன் அவர் பாதையில் காயமடைந்து கிடந்தார்? இந்த திட்டம் ஏன் இவ்வளவு முக்கியமானது? ஒரு நாள் கோபிநாதன் அவளை தனது அறைக்கு அழைத்தார். லட்சுமி, எனது திட்டத்தின் உண்மையான கதையை உன்னிடம் கூற விரும்புகிறேன். லட்சுமியின் இதயம் ஒருமுறை துடித்தது. கோபிநாதன் ஒரு பெருமூச்சுடன் தொடங்கினார். 20 ஆண்டுகளுக்கு முன் என் தங்கை ஸ்ரீலதாவை இழந்தேன். அவளுக்கு 16 வயது மட்டுமே. ஏழை கிராமத்தில் பிறந்தவள். படிப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு விபத்தில் காயமடைந்து பாதையில் கிடந்தாள். யாரும் அவளை காப்பாற்ற வரவில்லை. அந்த நாளில் யாராவது உதவியிருந்தால் அவள் இன்று உயிரோடு இருந்திருப்பாள். லக்ஷ்மியின் கண்கள் கலங்கின. அங்கிள், எனக்கு தெரியாது. கோபிநாதன் தொடர்ந்தார். அந்த சம்பவம் என்னை உடைத்துவிட்டது. யாரும் உதவியில்லாமல் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன். இந்த திட்டம் ஸ்ரீலதாவின் நினைவாக தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த நாளில் நான் பாதையில் கிடந்தபோது என் கதையும் அங்கு முடியும் என்று நினைத்தேன். நீ என்னை காப்பாற்றியதால் என் இலக்குக்கு புது உயிர் கிடைத்தது. லக்ஷ்மி பேசாமல் அமர்ந்திருந்தாள். கோபிநாதன் ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தார். அதில் ஒரு பெண் சிரிக்கிறாள். இதுதான் ஸ்ரீலதா. இந்த திட்டத்தை நீ பெரிதாக்க வேண்டும். உன்னில் ஸ்ரீலதாவின் ஆன்மாவை நான் காண்கிறேன். லட்சுமியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அங்கிள், நான் உறுதியளிக்கிறேன். இந்த திட்டத்தை உலகின் முன் கொண்டு செல்வேன். அடுத்த மாதங்களில் லட்சுமி உயிரோட்டமாக வேலை செய்தாள். திருவனந்தபுரத்தின் ஏழை பகுதிகளிலிருந்து கேரளாவின் கிராமங்களுக்கு திட்டம் விரிவடைந்தது. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கோடிங் கற்றனர். சிலர் ஸ்டார்ட் அப்களில் இன்டர்ன்ஷிப் தொடங்கினர். லக்ஷ்மியின் பணி நெக்ஸ்ட் டெக் இன்னோவேஷன்ஸுக்கு தேசிய கவனத்தை பெற்றுத்தந்தது. ஒரு நாள் கோபிநாதன் ஒரு விழாவுக்கு லக்ஷ்மியை அழைத்தார். திருவனந்தபுரத்தின் தொழில் தலைவர்களும் அதிகாரிகளும் அங்கு இருந்தனர். கோபிநாதன் லட்சுமியை மேடைக்கு அழைத்தார். இதுதான் லட்சுமி. ஒரு அந்நியரின் உயிரை காப்பாற்றி எங்கள் திட்டத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றவள். இன்று நான் அறிவிக்கிறேன், லட்சுமி இனி எங்கள் நிறுவனத்தின் இயக்குனர். லட்சுமியின் மூச்சு நின்றது. அவள் மைக் எடுத்தாள். நான் ஒரு காயமடைந்த மனிதருக்கு உதவினேன், அவ்வளவுதான். ஆனால் உங்கள் அனைவரின் அன்பும் என்னை இங்கு கொண்டு வந்தது. இது என் வெற்றி அல்ல, என் தம்பி அஜயின் கனவு காணும் அந்த குழந்தைகளின் வெற்றி. விழாவுக்கு பின் ஒரு முதிய பெண் லட்சுமியிடம் வந்தாள். மகளே, நான் கோபிநாதனின் தாய். நீ என் மகனை காப்பாற்றினாய், ஸ்ரீலதாவின் கனவை உயிர்ப்பித்தாய். லக்ஷ்மி அவரது காலில் தொட்டாள். அம்மா, இது என் பாக்கியம். அவர்கள் கூறினர், உன் அப்பா அம்மாவை திருவனந்தபுரத்துக்கு அழைத்து வர விரும்புவதாக கோபிநாதன் கூறினான். கொல்லத்தில் எனக்கு ஒரு சிறிய வீடு உள்ளது. அதை உனக்கு தர விரும்புகிறேன். லட்சுமியின் கண்கள் கலங்கின. அம்மா, இதைவிட பெரிய பரிசு எனக்கு வேண்டாம். கோபிநாதன் சிரித்தார். லக்ஷ்மி, இது ஸ்ரீலதாவின் ஆசி. அடுத்த சில ஆண்டுகளில் லக்ஷ்மி நெக்ஸ்ட் டெக் இன்னோவேஷன்ஸை ஒரு உலகளாவிய நிறுவனமாக்கினாள்.
அவர்களின் சமூக திட்டம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தொழில்நுட்பம் கற்பித்தது. அஜய் பொறியியல் படிப்பில் சேர்ந்தான். லக்ஷ்மியின் அப்பா அம்மா திருவனந்தபுரத்தில் அவளுடன் வசிக்கத் தொடங்கினர். ஒரு நாள் மிஸ்டர் நாயர் லக்ஷ்மியை அழைத்தார். லக்ஷ்மி, என் தவறுக்கு மன்னிப்பு. நீ செய்தது சரி. லக்ஷ்மி சிரித்தாள். சார், நான் என் மனதின் அழைப்பை கேட்டேன், அவ்வளவுதான். பின்னொரு நாள் அலுவலகத்திலிருந்து வெளியேறும்போது ஒரு இளைஞன் பாதையில் விழுந்து கிடப்பதை லட்சுமி கண்டாள். அவனது கால் காயமடைந்திருந்தது. அவள் ஓடி அவனிடம் சென்றாள். தம்பி, பயப்படாதே, நான் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். அந்த பையன் அவளை பார்த்து கூறினான், அக்கா, உனக்கு ஒரு நல்ல மனசு. லக்ஷ்மி சிரித்தாள். நீ நலமடைந்தால் அதுவே எனக்கு போதும். லக்ஷ்மியின் ஒரு சிறிய நன்மை அவளது வாழ்க்கையை மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் கனவுகளுக்கு சிறகு முளைக்கச் செய்தது. ஒரு உதவியின் கை, ஒரு சரியான முடிவு, ஒரு வாழ்க்கையை மாற்றும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. லட்சுமியின் நன்மை திருவனந்தபுரத்தின் பாதைகளில் ஒரு புதிய ஒளியை பரப்பியது.